1000 கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் அழகிய மாவட்டம் காஞ்சிபுரம். சங்க காலம் தொடங்கி இன்று வரை காஞ்சிபுரம் பட்டுக்கென உலக அளவில் அங்கீகாரம் இருந்து வருகிறது. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உயிர்நாடியான நெசவு தொழில் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு கூறுகளையும் துண்டாடி இருக்கிறது இந்த திமுக அரசு. நெசவாளர்களுக்கு என்று தனி கூட்டுறவு வங்கி, அரசு நூல் கொள்முதல் நிலையங்கள், ஜவுளி ஆணையம் என பல கவர்ச்சியான வாக்குறுதிகளை அள்ளி எறிந்தார்கள். ஆனால் மக்களுக்கு வந்து சேர்ந்ததோ ஏமாற்றம் தான். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா. போக்கத்த பசங்களான ஒரு பழமொழி உண்டு. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? போக்கத்த பசங்களான ஒரு பழமொழி உண்டு. கண்ணாடி சார் நம்ம மூஜியா இருக்கு. இது மட்டுமில்லாமல் சந்தையில் நிலவும் போலி பட்டுக்களால் காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுகிறது. இதை தடுக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? விசைத்தறிகளில் தயார் செய்யப்படும் சேலைகள் கைத்தறி புடவைகள் என்று கூறி விற்பனை செய்யப்படுவதால் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காஞ்சி பட்டு என கூறி விசைத்தறி பட்டு புடவைகளை விற்பனை செய்து வருவதாகவும், நாங்க 5 நாள் நெய்ய வேண்டிய சேலையை ஒரு நாளைக்கு ஒரு சேலை நிச்சயம் கடைக்காரங்க அதுதான் வந்து பட்டு சேலைன்னு சொல்லி வித்துறாங்க. பட்டு சேலை எது, மிஷின் சேலை எது அப்படின்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியறது இல்ல. வாழ்வாதாரமும் போச்சு எங்களுக்கு சுத்தமா கிடையாது. அதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அதிகாரிகள் இந்த மாவட்டத்தின் விவசாயிகளும் விதிவிலக்கல்ல. விவசாயிகள் படும் துன்பங்கள் எக்கச்சக்கம். நெல் மூட்டைகள் மழையில் நனைவதை தவிர்க்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள். கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகி உள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வியாபாரிகள் எடுத்து செல்லாததால் குடோனில் நெல்லை பாதுகாப்பாக வைக்க முடியாமல் அரசு வந்து டிவிக்கும் பேப்பருக்கும் தான் அரசு இயங்குதே தவிர மக்களுக்காக இந்த அரசு எதுவுமே செஞ்சதா தெரியல. இந்த மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகளும் அதல பாதாளத்தில் தான் இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் பணியின் போது மருத்துவ உதவியாளர் மது அருந்திய வீடியோ வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் எமர்ஜென்சி பிரிவில் வைத்து பூட்டி சிறைப்பிடித்த அவலம் அரங்கேறியுள்ளது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இதே பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரோ ப்ளீச்சிங் பவுடரை முறைகேடு செய்வதில் தான் அவருக்கு முழு கவனமும் இருக்கிறது. சென்னை சேலையூர் ஏரியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு மேற்கொண்ட போது ஏரிக்கரையில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் விலை குறைவான வெள்ளை நிற பவுடர் தூவப்பட்டதாக ஸ்மெல் பண்ணி பாருங்க. பார்த்து தெரியுதா ப்ளீச்சிங் பவுடர் ரேட் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு ரேட் தெரியுமா? இதான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார்? மாநகராட்சியில 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு ரெண்டு ஊத்துறாங்க. எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய்க்கு சார். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு எம்எல்ஏ இருக்கிறார். அவரோ கச்சதீவை தாரை வார்த்ததை பெருமையாக பேசுகிறார். கச்சதீவு எதுக்கு இளைஞர்கிட்ட கொடுத்தீங்க? நான் சொல்றேன், ராஜதந்திரம்னு சொல்றேன் நானு. நீங்க எங்க வரீங்க? ராஜதந்திரம்னா கொடுத்ததை வச்சு மக்களுக்கு பயன் இருக்கணும். கச்சதீவு கொடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் மீனவர்கள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என்றைக்குமே தமிழர்களின் நலன் குறித்து சிந்திப்பதில்லை. தங்கள் சுயலாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை வரும் 2026 விரட்டியடிப்போம். காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்.